கரூர் நெரிசல் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இடையே காரசார விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. முன்னதாக கரூர் சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளை சட்டப்பேரவையில் எழுப்பிய நிலையில் அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் பதிலளித்தனர். அதன் பிறகு முதலமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியின் பல கேள்விகளுக்கு விளக்கமாக பதிலளித்தார். மேலும் பல கேள்விகளையும் முதலமைச்சரும் எழுப்பியிருக்கிறார். இந்நிலையில் சட்டப்பேரவைக்குள் அதிமுக உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஒரு நபர் ஆணைய தலைவர் தனி விமானத்தில் போனதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு முதலமைச்சர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பப்பட்டது, அரசியலாக்கப்பட்டது என்றும் முதலமைச்சர் விளக்கமளித்திருக்கிறார். என்ன நடந்தது என்பதை கூறதான் அதிகாரிகள் பேட்டியளித்தனர் என்றும் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். கரூர் நெரிசல் தொடர்பாக திட்டமிட்டு சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பப்பட்டது என்று முதலமைச்சர் விளக்கமளித்து வருகிறார். முன்னதாக கரூர் நெரிசல் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல கேள்விகளை முன்வைத்த நிலையில் அதற்கு அமைச்சர் மா. சுப்பிரமணியன், ஏவா வேலு ஆகியோர் பதிலளித்தனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு. க. ஸ்டாலினும் விளக்கமாக பதிலளித்து வருகிறார். வதந்திகள் குறித்தே அதிகாரிகள் விளக்கமளித்தனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கொரோனா காலத்தில் அதிகாரிகள் பேட்டியளித்ததையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அதிகாரிகள் பேட்டியளிக்கவில்லையா என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இடையே காரசார விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை சபாநாயகர் எச்சரித்திருக்கிறார். கள்ளச்சாராய உயிரிழப்புகளின் போது கள்ளக்குறிச்சியில் அமைச்சர்கள் களத்தில் இருந்ததாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். தூத்துக்குடி கலவரம் நடந்தபோது முதலமைச்சராக இருந்த பழனிசாமி என்ன கூறினார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் சட்டப்பேரவை கூடியது. முன்னதாக கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கு நேற்றைய தினம் இரங்கல் தெரிவிக்கப்பட்ட சூழலில் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் கரூர் நெரிசல் தொடர்பாக காரசார விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது. அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் சபாநாயகர் அவர்களை எச்சரித்து வருகிறார். அதிமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கள்ளச்சாராய உயிரிழப்புகளின் போது கள்ளக்குறிச்சியில் அமைச்சர்கள் களத்தில் இருந்தனர் என்று முதலமைச்சர் விளக்கமளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். சட்டப்பேரவையில் தற்போதைய நிகழ்வுகள் என்ன? சட்டப்பேரவையில் இன்றைய தினம் இந்த கரூர் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சுமார் ஒரு 40 நிமிடங்களுக்கு மேலாக திமுக மற்றும் அதே போன்று அதிமுகவினுடைய உறுப்பினர்களிடையே மற்றும் முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவரிடையே காரசார விவாதம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பதிலளித்து பேசியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். அது போக்குவரத்து துறை அமைச்சர் பேசும் பொழுது தூத்துக்குடி சம்பவம் குறித்தும் அதே போன்று அந்த பதிவினை நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டு அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அமைச்சர் சிவசங்கர் பேசும் பொழுது கரூர் சம்பவத்திற்கு முதலமைச்சர் பதில் கூற வேண்டும் என கூறுகின்றனர். ஆனால் பட்ட பகலிலேயே வாகனத்தின் மீது அமர்ந்து கொண்டு தூத்துக்குடியில் போராடியவர்கள் நெஞ்சில் சுட்டார்களே, அதற்கு அப்போதைய முதல்வர் பதில் கூறினாரா என்ற ஒரு கருத்தினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டிருந்தார். அந்த பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் தற்பொழுது பேரவையில் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கருத்தினை அவையினுடைய குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்பது குறித்து தற்பொழுது அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இதில் என்ன தவறு இருக்கிறது, உள்ளதை தானே அமைச்சர் குறிப்பிட்டார். இதில் யாரையும் குறை சொல்லியோ குறிப்பிட்டோ அமைச்சர் பேசவில்லை. அப்படி குறிப்பிட்டு அதை போன்று கடந்த ஆட்சியை குறை சொல்லி ஏதேனும் பேசிய வார்த்தை இருந்தால் அதனை நீக்குவதற்கு பரிசீலிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் பேரவைத் தலைவருக்கு கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் பேரவைத் தலைவரும் இந்த பதிவில் எந்த விதமான குறையோ அல்லது குறை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளோ இல்லை, இதில் நீக்குவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை எனவும் பேரவையினுடைய
தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று முதலமைச்சர் பேசும் பொழுது தூத்துக்குடியில் இது போன்ற சம்பவம் நடைபெறவில்லையா, அப்பொழுது நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீர்கள் என்பது போன்ற ஒரு கருத்தினையும் முதலமைச்சரும் குறிப்பிட்டதற்கு தொடர்ந்து அதிமுகவினர் தற்பொழுது எதிர்த்து கோஷமும் அமளியிலும் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி சம்பவத்தை மட்டும்தானே சொன்னார், யாரையும் குறிப்பிட்டும் அதே போன்று குற்றம் சொல்லியும் பேசவில்லை. துப்பாக்கி சூடு நடந்ததா இல்லையா அதை தான் சிவசங்கர் கூறினார் என முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று குறை சொல்லி பேசியிருந்தால் அந்த வார்த்தையை நீக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதன் காரணமாக பேரவைத் தலைவர் நான் பிரிண்ட் எடுத்து எதிர்க்கட்சி தலைவரிடம் அளிக்கிறேன், அதன் பிறகு பார்த்துவிட்டு நீ எந்த வார்த்தையை நீக்கலாம் என நீங்களே கூறுங்கள் எனவும் சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்தும் அதிமுகவினர் தொடர்ந்து தற்பொழுது அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல காவல்துறை நடவடிக்கை எடுப்பேன் எனவும் பேரவைத் தலைவர் அதிமுகவினுடைய உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கோஷமும் எழுப்பியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த வார்த்தைகள் எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது எனவும் சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவை முன்னவர் பேசும்பொழுது அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது இறங்கியுள்ளவர்கள் உங்களினுடைய உரிமை, எதிர்க்கட்சி தலைவர் எதை நீக்க வேண்டும் என்று கூறினால் அதை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவை முன்னவர் துரைமுருகன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவை முன்னவர் கூறியதை ஏற்று எதிர்க்கட்சி தலைவரும் தற்பொழுது கூறியதை நீக்கி தருகிறேன் எனவும் தற்பொழுது சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தற்பொழுது சிவசங்கரனுடைய வார்த்தை என்பது தற்பொழுது பேரவையினுடைய அவை குறிப்பில் நீக்குவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற ஒரு சம்பவம், அதாவது தூத்துக்குடி மற்றும் கரூர் 2 சம்பவங்களையும் குறிப்பிட்டு தற்பொழுது பேரவையில் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினரிடையே தொடர்ந்து கூச்சலும் அந்த அமளியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சி தரப்பில் கரூர் சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை அளித்து வருகிறார்கள். ஆனால் தெரிந்திருந்தே முதலமைச்சர் தொலைக்காட்சியை பார்த்து என்ன பதிலை தூத்துக்குடி சம்பவத்திற்கு அளித்தார் என்ற ஒரு தகவலும் அனைவரும் பார்த்த ஒரு நாடறிந்த ஒரு தகவல் தான் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கும் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் தொடர்ந்து பேரவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.